ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஆனது திருவண்ணாமலையை மையமாக கொண்டு அமைந்துள்ளது. இதில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள், இல்லத்தரசிகள் இணைந்து வேலையை கற்றுக்கொண்டு அநேக வருமானங்களை செய்யலாம். யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் மூலியமாக வருமானத்தை பெறலாம். இன்றை இணைந்திடுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். மீண்டுமாக மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் பனம்பழம். இந்த பனம்பழத்தை கிராமங்களில் அதிகமாக கிடைக்கும். இந்த கிராமங்களில் கிடைக்கக்கூடிய இந்த பனம்பழத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இந்த பனம்பழம் வந்து நொங்கு, இந்த பனைமரத்தில் வந்து பதநீர், மற்றபடி நொங்கு, பனம்பழம் அப்படின்னு சொல்லி பல வகையாக நமக்கு கிடைக்கும். கருப்பட்டி, இது மாதிரி பல வகையில் நமக்கு கிடைக்கும். இந்த நொங்கு இல்லையா, நொங்கு வெட்டாமல், அந்த நொங்கு வெட்டாமல் முத்துன சைஸில் இருக்கும்போது அதை பழுக்க விடுவாங்க. அந்த பழுத்த சைஸில் இருக்கிறது தான் அந்த பனம்பழம். இந்த பனம்பழம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் அதிகமாக என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. இந்த பனம்பழத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் பப்பாளி பழம், மாம்பழம் இவற்றை விட விட்டமின் சி, கால்சியம் சத்து அதிகமாக காணப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் நீர்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, உலோக உப்புகள், சர்க்கரை, விட்டமின் சி, கரோட்டின் ஆகிய சத்துக்கள் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா கண் பார்வையை அதிகரிக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் சத்துக்கள் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் விட்டமின் ஏ பெரிய அளவு காணப்படுகிறது. உயிர் சத்துக்கள் நிறைந்ததாக அமைகிறது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பழமாக அமைகிறது. மேலும் பார்த்திங்கன்னா சரும நோய்களுக்கு மிக மிக நல்ல ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா உடலுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கிறது. ஒரு சில பேருடைய உடல் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த பனம்பழத்தை சாப்பிடும்போது கொஞ்சம் ஹீட்டை என்ன செய்யும், கொடுக்கும். நார்ச்சத்து அதிகமாக காணப்படுது. இந்த நார்ச்சத்து அதிகமாக காணப்படுவதனால மலச்சிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் மலச்சிக்கல். அந்த மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக இந்த பனம்பழம் இருக்கிறது. நார்ச்சத்து அதிகமாக காணப்படுவதால். மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் உடல் கழிவுகளை, நச்சுக்களை வெளியேற்றக்கூடியதாக அமைகிறது. உடலில் அதிகமாக காணப்படும் நச்சுக்கள், கிருமிகள் இவற்றை என்ன செய்கிறது, வெளியேற்றுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா நீரிழிவு, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் டைப் 1, டைப் 2 இவர்களும் கூட இந்த பனம்பழத்தை சாப்பிடலாம். இனிப்பு அதிகமாக இருக்கிறது. இதை எப்படி சர்க்கரை நோயாளிகள் எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். நீங்களும் என்ன செய்யலாம், அளவோடு சாப்பிட்டு பயனை பெறலாம். மேலும் பார்த்திங்கன்னா இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவானது கட்டுக்குள்ளே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த பனம்பழத்தோட சாறு ப்ளஸ் அரிசி மாவு கலந்து பிசைஞ்சு என்ன செய்யலாம், பணியாரம் மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அது ரொம்ப என்ன செய்வாங்க, ருசித்து என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த சாறு ப்ளஸ் தேங்காய் சாறு, அதாவது தேங்காய் பால், பழம், வாழைப்பழம், இது பசும்பால், சர்க்கரை, இனிப்பு சேர்ந்து பலகாரமாக என்ன செய்யலாம், இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட சாறு, தேங்காய் சாறு, வாழைப்பழம், பசும்பால், சர்க்கரை சேர்த்து என்ன செய்யலாம், இதை பலகாரமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா பனம்பழத்திற்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பனம்பழ சாறிலிருந்து என்ன செய்யலாம், ஜாம் தயாரிக்கலாம். ஜாம், தக்காளி சாஸு,
லெமன் சாஸு இந்த மாதிரி செய்வாங்க இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பனம்பழ ஜாஸ் என்ன செய்யலாம், நீங்கள் செய்யலாம். இந்த சாறை சரும நோய்களுக்கு பூசுவதால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். முகத்தில் கரும்புள்ளி, தேமல், பருக்கள், உடம்புல அலர்ஜி இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சாறை வந்து உடம்புல பூசி செய்யும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், பூசி ஒரு 1 ஹவர் கழிச்சு நீங்கள் திருப்பி குளிக்கும்போது அல்லது முகத்தை கழுவும் போது பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு அபார ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சர்ம நோய்களுக்கு ஒரு பெரிய ஒரு அபார சக்தியாக இது இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், மாதவிடாய் கால பெண்கள், கல்லீரலால் பாதிக்கப்பட்டவர்கள், பித்தப்பை பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த பனம்பழத்தை தவிர்ப்பது நல்லது. அளவுடன் சாப்பிட்டால் இது உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சி சாப்பிடும்போது அது உடலுக்கு கெட்டதாக இருக்கும். அதனால் நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க. இந்த பனம்பழத்தை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன நேயர்களே, நீங்களும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த பனம்பழத்தில் செஞ்ச பலகாரத்தை செஞ்சு கொடுப்பீங்களா? தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.